வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் குடிபெயர்தல் தெரியும். அதாவது ஆங்கிலத்தில மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இதில வந்து இன்னொரு டெர்ம் இருக்குங்க. ரிவர்ஸ் மைக்ரேஷன் இல்லன்னா ரிட்டர்ன் மைக்ரேஷன் சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இப்ப அமெரிக்கால நடக்க போகுதுங்கிறத நெறைய பேரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, இப்ப ஏற்கனவே H1B விசா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ட்ரம்ப் அது மேல வச்ச ஒரு பெரிய ஒரு ஆப்புன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட அது வந்து நமக்கு இல்லங்க. அது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டது. இது இப்ப தெரியாது. நெறைய வல்லுனர்களோட கருத்து என்னன்னா, இதோட எதிர்வினை வந்து குறைஞ்சது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த H1B விசா அதாவது அங்க அமெரிக்கால வேலை பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் 100 100 அமெரிக்க டாலர்கள். 100 1000 அமெரிக்க டாலர். அதாவது $1,00,000 அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்புல இன்னைக்குபடி 87லருந்து 88க்குள்ள இருக்கும். 87,00,000 ரூபாய் குடுத்து நம்ம வந்து அமெரிக்கால போணும் வேலை பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு மேல தான் ரொம்ப பெரிய பளு விழுந்திருக்கு. ஏன்னா, எந்த ஒரு தனிநபரும் வந்து இந்த தொகைய வந்து செலுத்திட்டு போறது கிடையாது. இது அமெரிக்க நிறுவனம் தான் இத ஏற்றுக்கொள்ளணும். அதுவும் இல்லாம, இது வந்து அவங்களோட அந்த ஒரு பட்ஜெட்ல ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, நான் பழைய வீடியோலயே சொன்னேன் ஏற்கனவே. இந்த H1B விசால கிட்டத்தட்ட 3,00,000 பேர் இருக்காங்க. அதுல 70% மேல வந்து இந்தியர்கள் தான். அதனால வந்து இது இந்தியாவுக்கு தான் பெரிய பாதிப்பு. ஆனா, நெறைய பேர் சொல்றது, இது இந்தியர்களுக்கு பாதிப்பு இல்ல. ஏன்னா, இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன், ரிட்டர்ன் மைக்ரேஷன்னா, அங்க உள்ளவங்க வந்து தாய்நாடுக்கு திரும்புறது தான். இத வந்து பிரெயின் ட்ரெயின் சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஒரு சிறந்த மூளை இருக்க நபர்கள் வந்து, அவங்க நாட்டுல இருந்து மத்த நாடுக்கு போறத வந்து பிரெயின் ட்ரெயின். நமக்கு வந்து அது ரிவர்ஸ்ல வருது. நம்ம பிரெயின் கெயின் வச்சுக்கலாம். இத நான் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு வந்து அறிவான மூளைகள் வந்து நம்ம நாட்ட நோக்கி வருவாங்க. இது வந்து நான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சரியா இருந்துச்சுன்னா, அதனால வந்து இத யாரு சொல்லியிருக்காருன்னா வந்து ஸ்ரீதர் வேம்பு. நம்ம Zohoவோட ஃபவுண்டரான ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காங்க. நீங்க தாய்நாடுக்கு திரும்ப வரணும். இது கஷ்டமா இருந்தாலும், இதுதான் வந்து நிரந்தரமான ஒரு ஒரு சொல்யூஷனா இருக்கும். நம்ம வந்து இந்தியாவ வந்து இன்னும் பெருசாக்கலாம். பயத்தோடயே வாழ்றதுக்கு இங்க இருக்கலாங்கிறத வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு. அவரு ஏற்கனவே வந்து இந்த பேட்ரியாட்டிக்கல் வந்து கொஞ்சம் நெறையா சிந்தனை உள்ள நபர். இங்க இன்னோவேட் பண்ணணும். இங்க வந்து தொழில் துறைய வந்து பெருசாக்கணும். அடுத்த லெவல் கொண்டு போணும். இந்த மாரி நெறைய நல்ல கருத்துக்கள வந்து அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்பவும் இந்த இந்த H1B விசா இந்த இஷ்யூல வந்து அவரு அதே தான் வந்து மேற்கொள்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இலான் மஸ்க். அவரு என்ன சொல்றாருன்னா, நானே வந்து ஒரு H1B விசா ஹோல்டர் தான். நானே அப்படிதான் வந்து ஏன்னா சொல்லப்போனா அவரு சவுத் ஆஃப்ரிக்கன் சிட்டிசன். அங்கருந்து வந்து அவரு அமெரிக்கால போய் படிப்பு முடிச்சு, அப்படியே முதல்ல கனடா போனாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கால மேல் படிப்புக்கு வந்தாரு. அங்கேயே வந்து நிறுவனத்த தொடங்குனாரு. நானே வந்து ஒரு H1B விசா தான். அந்த விசாவ வச்சு தான் நான் போனேன். இத நிச்சயமா வந்து ஒழிக்க வேணும். இத வந்து ரொம்ப காட்டமா வந்து இலான் மஸ்க் அவரோட பாணியில வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரு ட்ரம்பையும் எதிர்த்து பேசியிருக்காரு. இப்போ நமக்கு எல்லாரும் தெரியும் கடந்த 6, 7 மாதங்களா அவருக்கும் ட்ரம்புக்கும் உள்ள அந்த உரசல் எப்படி இருக்குன்னு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சார்லி கிர்க்கோட வந்து அந்த துக்கம் அனுசரிக்கிறது மாரி ஒரு ஒரு பெரிய இது அமைச்சாங்க. அதுல வந்து அவங்களோட மனைவி வந்து பேசுனாங்க. நெறையா நபர்கள் வந்தாங்க. அப்போ இலான் மஸ்க்கும், ட்ரம்பும் பார்த்தீங்கன்னா, பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. இவ்ளோ பிரச்சனையில. ஆனா அது எல்லாத்துக்கும் வந்து இலான் மஸ்கே ஒரு ட்வீட்ல போட்டிருந்தாரு. "இதெல்லாம் சார்லி கிர்க்காக தான் நான் பண்றோம்" அப்படின்னு. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. H1B விசா வந்து USA வந்து அவங்களுக்கு அவங்களே வச்ச பிரச்சனை. இதோட பாதிப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே அவங்களுக்கு விலைவாசி அதிகமாகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற குறைச்சிருக்காங்க. ஸோ, இதில உள்ள பிரச்சனைகள், இதில உள்ள சிக்கல்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்கனாமிஸ்ட் கிட்ட தான் நம்ம கேட்கணும். இல்ல உங்களுக்கு அது தெளிவா நீங்களே பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நமக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.